அன்பார்ந்த ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். முதலில் சரஸ்வதி வந்தனத்தோடு நிகழ்ச்சியை துவக்குவோம். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர்பவது மே சதா. நேயர்களே, இந்த 4 வேதங்கள் ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வண வேதா, தமிழிலே ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லுகின்றோம். இதுதான் அடிப்படையாக இருக்கக்கூடியது. இந்த வேதங்களில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் பிற்காலத்திலே பல காவியங்களுக்கு அடிப்படையாக இருந்திருக்கின்றது. வேதத்தினுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், வேதம் எதற்காக இருக்கிறது? வேதோ தர்ம மூலம். வேதங்கள் என்பவை தர்மத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடியவை. அப்படின்னா என்ன பொருள்? தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நமக்கு இறைவனாலே அருளப்பட்டதான அந்த பொக்கிஷம்தான் வேதங்கள். ஆகவே நல்ல ஒரு சமுதாயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தவசீலர்களாக இருக்கக்கூடிய முனிகள், ரிஷிகள் தங்களுடைய யோக நிலையிலே யோக சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் உன்னதமான ஒரு சக்தியாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை, பகவானுடையதான சக்தி, அதை பெற்று அதன் மூலமாக ஞானத்தை பெற்று நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். எதற்காக? சமாஜமானது, இந்த சமுதாயமானது சிந்தனை வளம் பெற்றதாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயமானது வளமை மட்டுமல்ல, நல்ல நோக்கங்களை உடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரியோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பாரதத்தினுடைய பொக்கிஷமாக, ஞான பண்டாரம்னு சொல்லக்கூடிய ஞான பொக்கிஷமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக நாம் எண்ணுவோம். 4 வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம்னு சொன்னேன். இதுல பிற்காலத்தில் யஜுர்வேதத்தை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். கிருஷ்ண யஜுர்வேதம், அதுக்கப்புறம் சுக்ல யஜுர்வேதம். முன்னாடி யஜுர்வேதம்னு ஒண்ணுதான் இருந்தது. யாக்ஞவல்கியர் அப்படிங்கிறதான மகரிஷியின் மூலமாக ஒரு வேதமானது அவருடையதான முயற்சியினாலே, முயற்சி என்று சொன்னால் அவர் தன்னுடையதான தவ வலிமையினாலே அவருக்கு கிடைக்கப்பெற்றதான அந்த ஞானத்தை நமக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். அதுவும் யஜுர்வேதமாக இருக்கிறதுனால அதற்கு பேர் சுக்ல யஜுர்வேதம் என்றும், மற்றொன்றை முன்னாடி இருந்ததை கிருஷ்ண யஜுர்வேதம் என்றும் சொல்லுவார்கள். ஆகவே வேதங்கள் 4 தான். ஆனால் அந்த யஜுர்வேதம் என்பதை கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்று 2ஆக பிரித்திருக்கிறார்கள். இப்போ இந்த வேதங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, வேதத்தில் இருக்கக்கூடியதான விஷயங்களை பகுத்து நமக்கு வேத அங்கங்களாக, வேதாங்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேத அங்கங்கள், வேதாங்கங்கள். இந்த வேதாங்கங்கள் மொத்தம் 6. ஷடு வேதாங்கானி. வேத அங்கங்கள் 6 அப்படின்னு. வேதங்கள் 4, வேத அங்கங்கள் 6. இந்த வேத அங்கங்களுடையதான நோக்கம் என்ன? வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
வேதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு? பல பாகங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வேதத்தினுடையதான கருத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய படிப்புகளுக்கு பேரு வேதாங்கங்கள். மொத்தம் 6. பொதுவாக வேதங்கள்ல இருக்கக்கூடியதை 2 பாகமாக பிரிப்பாங்க. ஒன்று கர்ம காண்டம், மற்றொன்று ஞான காண்டம். கர்ம காண்டம்னு சொன்னால் யஜ்ஞங்கள் யாகங்கள் செய்வது எப்படி, அதற்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு பேரு கர்ம காண்டம்னு பேரு. ஆத்ம விசாரம் செய்யக்கூடிய ஒரு பாகம் இருக்கு இல்லையா, ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஞான காண்டம் அப்படின்னு பேரு. வேள்விகள் செய்வது, அதற்கு உரியதான மந்திரங்கள், தேவதைகள், அதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியதான பகுதி கர்மகாண்டம். ஆத்ம விசாரங்கள், இந்த ஆத்மாவினுடைய கதி, ஆத்மானா என்ன, அதனுடைய சுரூபம் என்ன, இதனுடைய கதி என்ன, இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடிய பகுதிக்கு பேர் என்னன்னு பேரு ஞான காண்டம். இந்த 4 வேதங்கள்லையும் கர்மகாண்டத்திற்கு உரியதான பகுதியும் இருக்கிறது, ஞான காண்டத்திற்கு உரிய பகுதியும் இருக்கிறது. ஞான காண்டம்னு சொல்லுகின்ற பொழுது உபநிடதங்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, உபனிஷத் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். இந்த உபனிஷத்தெல்லாம் ஞான காண்டத்தில் இருக்கிறது. அதுலதான் ஆத்ம விசாரங்கள் செய்யப்படுகின்றன. அதை பற்றியதான பல குறிப்புகள், விவரணங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இது வேதத்தினுடையதான இறுதி பகுதியில இருப்பதனால இதற்கு பேர் வேதாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆத்ம விசாரம், ரொம்ப ஆன்மீகமாக பேசுறேன், என்னடா வேதாந்தம் பேசுறேன் அப்படின்லாம் சொல்றோம். அதாவது தத்துவத்தை சொல்லக்கூடிய பகுதி அது. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பற்றி நமக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய பகுதி தான் இந்த வேதாந்தம்னு சொல்லக்கூடிய உபனிஷத் இருக்கக்கூடியதான பகுதி. ஆகவே 2 விதமான கர்மங்களை சொல்லக்கூடிய கர்மகாண்டமும் இருக்கிறது, தத்துவங்களை சொல்லக்கூடிய ஞான காண்டமும் இருக்கிறது வேதத்தில். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகரிஷிகள் இதை நன்கு ஆய்வு செய்து வேத அங்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவைகள் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம், அதை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி இந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நம்மளுடைய மகரிஷிகள் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஞானத்தை, ஞான பொக்கிஷத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். தன்யவாதः. புனர்மிலாமः.